தமிழக அரசே செயல்படாத போது வாக்குறுதிகள் நிறைவேறியதா என்று கேட்பது வியப்பாக இருக்கிறது. தமிழக அரசு முதலில் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். ஜெயலலிதா இருந்த வரையிலும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் கனிவோடு பரிசீலிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தமிழகமே இன்றைக்கு தலைநிமிர முடியாத ஒரு வெட்கி தலைக்குனிகிற நிலைக்கு செல்லப்பட்டிருப்பதனுடைய விளைவுதான் பாலாற்றை அடைத்து அணை கட்டியிருக்கிற ஆந்திர அரசாங்கம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நான் தடுப்பணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிற நிலைக்கு தமிழகம் கேவலப்பட்டு கிடக்கிறது. நாங்கள் மெட்ராஸில் போய் போராட்டம் நடத்தினோம். தமிழக முதலமைச்சர் சந்தித்தோம். தமிழக முதலமைச்சர் எங்களுடன் அவங்க வச்சிருந்த கோரிக்கையை 4 கோரிக்கை வச்சோம். என்ன கோரினா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எந்த வங்கியிலும் இந்த ட்ரவுட் இருக்கவங்களையும் ஏலம் விடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு அது ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க கேஸ் சம்மந்தமாக 2 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 65 விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுப்பதிலும் முன்னுரிமை கொடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்கள் போராட்டத்தை தற்காலமாக நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கோம். ரஜினி போன்ற திரைப்பட நடிகர்கள் காவிரி என்று வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட அச்சப்படுகிற நிலையில் அவரிடம் சென்று நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினால் காவிரி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கிற அர்த்தத்தில் அவர் சந்திப்பு மிக மோசமானது. தமிழக விவசாயிகளுக்கு இது துரோகம் அளிக்கக்கூடாது. ஐயாக்கண்ணு போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் விவசாயிகளுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகிற போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். விளம்பரத்திற்காக திரைப்பட நடிகரிடத்தில் மன்றாடுவதை அவர் கைவிட வேண்டும். ரஜினி தான் அவர் சொன்னார்ல, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவர் சொன்னார் இல்லையா, நதிகளை இணைப்பதற்கு நான் 1 கோடி ரூபா கொடுத்து ஆரம்பிப்பு வச்சேன்னு சொன்னார். அதனால போய் பார்த்தோம். நாங்கள் நீங்கள் சொன்னீங்களே, ஏன் அந்த படத்தை கொடுத்து மோடிக்கிட்ட கொடுத்து ஆரம்பித்து வைங்க, பிள்ளையார் சொல்லி போடுங்க, வறட்சி தமிழகத்தில் தாண்டவம் ஆடுகிறது, தமிழகம் பாலைவனமாக மாறாமல் இருப்பதை காப்பாற்றுங்கள், விவசாயியை காப்பாற்றுங்க, எல்லா படங்களும் நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லுங்களே, எங்களை விவசாயியும் காப்பாற்றுங்க, ரியல் வாழ்க்கையிலையும் காப்பாற்றுங்கன்னு போய் கேட்கப்போம். திரைப்பட நடிகர்கள் காவிரிக்கான போராட்டங்களில் ஈடுபடுவதையே அவர்கள் முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே திரைப்பட நடிகர்கள் தான் இன்றைக்கு காவிரி பிரச்சனைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். துணிவிருந்தால் அவர்கள் எதிர்த்து காவிரிக்கு குரல் கொடுக்க முன்வரட்டும். நாம் வரவேற்போம். ஐயாக்கண்ணு போன்றவர்கள் காவிரி பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிற போது நதிநீர் இணைப்பு திட்டம் கங்கையும் காவிரி இணைக்கிறேன் என்று சொன்னால் எது சாத்தியம்? வருகிற தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறான் அணையை கட்டி. உச்சநீதிமன்றம் 6 முறை உத்தரவிட்டும் தண்ணியை கொடுப்பதற்கு, தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்ப கர்நாடகம் தயாராக இல்லை. பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அரசியல் லாப நோக்கோடு செயல்படுகிற போது நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு 1 கோடி கொடுங்கிற மத்திய அரசிடம் கொடுத்து நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஐயாக்கண்ணு சொல்வாரா என்றால் காவிரி விவசாயிகளுக்கு துரோகம் அளிக்கிறார் ஐயாக்கண்ணு. இல்லை, தமிழகம் விவசாயம் பண்ணா நின்று போட்டா பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம், அதில் நிலங்களெல்லாம் வித்தால காசு கிடைக்கும், இல்லை கமிஷன் கிடைக்கும் என்பதற்காக சொல்லுகிறார்களோ என்னமோ தெரியல. எங்களை நதிகளை இணைக்க வேண்டாம்னு சொல்றது அதுதான் காரணமாக இருக்கும் என்னமோ தெரியல. அவர்கள் முதல் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும். அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நதிகள் இணைப்பு திட்டத்தை பற்றியே பேச முடியும். ஆகவே நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு காவிரிக்கு சம்பந்தம் இல்லை. வருகிற தண்ணீரை அடைத்து அணை கட்டுவதற்கும் கங்கையில் இருந்து 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ஆறுகள் வெட்டி நதிகளை இணைப்பதற்கும் எப்படி சாத்தியம்? நீர் இணைக்கிறது இந்த 4 மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, திருச்சி, தஞ்சை, நாகை, கரூருக்கு மட்டுமல்ல. அருமை சகோதரர் நினைக்கிறார் PR பாண்டியன் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா, இந்த 4 மாவட்டம் தான் உலகம் தமிழ்நாடுன்னு நினைக்கிறார் அவரு. இது இல்லாம 28 மாநிலங்கள் காய்ந்து கிடக்கிறது. காய்ந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் வேண்டும். விவசாய சங்க தலைவர்கள் என்கிற பெயரில் விவசாயிகளை அடிமைப்படுத்துகிற, அடகு வைக்கிற, அவமானப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற நடவடிக்கையில் ஐயாக்கண்ணு இனி ஈடுபடக்கூடாது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருடைய நடவடிக்கைகள், போராட்டங்கள் அனைத்தும் காவிரி உரிமைக்கு எதிராக இருக்கிறது. காவிரி விவசாயிகளை வஞ்சிப்பதாக இருக்கிறது. தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்வோம், விவசாய சங்க தலைவர்களே, குறை கூறாதீர்கள், எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், எங்களை கேவலப்படுத்துவது நோக்கமாக கொண்டிருக்காதீர்கள். இல்லை, எங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி எங்களை அழித்து விடலாம் என்று நினைப்பதும் அவர்களுக்கு நல்லதல்ல. அவ்வளவுதான்.